அன்புள்ள நண்பர்களே, நாம் குர்பானி கொடுக்கிறோம். குர்பானியினுடைய மாமிசங்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்றோம். அதே போன்று குர்பானியினுடைய தோள்களையும் ஏழைகளுக்கு நாம் தர்மமாக வழங்கிட வேண்டும். நாம் நமது மஹல்லாவினுடைய பள்ளிவாசலுக்கு குர்பானி தோள்களை கொடுக்கிறோம். நமது மஹல்லா அந்த குர்பானி தோள்களை எப்படி பயன்படுத்துகிறது? ஏழைகளுக்கு கொடுக்கிறதா, அனாதைகளுக்கு கொடுக்கிறதா, கஷ்டப்படும் சிறைவாசிகளின் குடும்பத்தினருக்கு கொடுக்கிறதா என்று பார்க்கிட வேண்டும். மேலும் நமது பள்ளிவாசலுடைய அந்த நிர்வாகம் கட்டிட பணிக்காகவோ மராமத்து பணிக்காகவோ பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய இமாமுக்கோ முஅத்தின்களுக்கோ மற்றும் சிப்பந்திகளுக்கோ அதை அவர்கள் ஊதியமாக கொடுத்து விடுவார்கள் என்று அஞ்சினால் அப்படிப்பட்ட நமது மஹல்லாவினுடைய நிர்வாகத்திற்கு அந்த குர்பானி தோள்களை நாம் கொடுத்துவிடக்கூடாது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும், சிறைவாசியின் குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும்.